இன்னைக்கு அரசியல் விஜயை பற்றிய பாராட்டு, விஜயை பற்றிய விமர்சனம் என்றுதான் சுழல்கிறதே தவிர வேற எந்த கட்சியை பற்றியும் நம்ம பேசவே மாட்டேங்கிறோம். நேற்று நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராட்டுறேன்னு சொல்றாங்க. இந்த கவர்மெண்ட்டை பாராட்டுற போது அவங்க பாராட்டுறேன்னு சொல்றது அவங்க குரல் மட்டும் கிடையாது, அது மேலிடத்தின் குரல் தான். மத்திய அரசுன்னு சொல்லாம ஒன்றிய அரசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் இப்போ அதுவும் வேணாம் இதுவும் வேணாம் சமரசமா போயிருவோம் இந்திய அரசு. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏத்துறதுனால விஜய் அரசுக்கு என்ன பிரச்சனை? உன்னை ரொம்ப ஜாகிரதையா அவங்க யோசிக்கணும். அதை அவங்க மறக்கிறாங்க. நீங்க எல்லாருக்குமான ஆட்சியாக இருக்கணும். நீங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போறீங்க, கஞ்சி நோன்பு இருந்து கஞ்சியும் குடிக்கிறீங்க, சர்ச்சுக்கும் போறீங்க. உங்களை ஒரு கிறிஸ்டியனா யாரும் பார்க்கல. எங்க வீட்டு பிள்ளைகளா உங்களை பார்க்குறோமா இல்லையா? ஆனா நீங்க திருப்பரங்குன்ற தீபம் இரு சாராருக்கு நடுவுல பிரச்சனை வரும்னு ஏன் சொல்றீங்க? அது போன கவர்மெண்ட் சொன்ன போய் நீங்க ஒரு மைனாரிட்டியை சேர்ந்தப்போ நீங்க ஆன்டி மெஜாரிட்டியா பிஹேவ் பண்ணீங்கன்னா உங்களுடைய மைனாரிட்டி அடையாளத்தை வச்சு அரசியல் நடக்கும். இந்த நிர்மல்குமார் அவர்கள் இப்போ சட்ட அமைச்சராக இருக்கிறாரு. அவர் பாஜகவில் ஐடி விங் சீஃபாக இருந்தார். திருவள்ளுவருக்கு காவி உடை முதலில் போட்டு அந்த உருவகத்தை படுத்தியது திரு நிர்மல்குமார் அவர்கள். நான் இப்போ பார்க்குற வரைக்கும் 45 நாளில் பார்க்குற வரைக்கும் ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுக்கணுன்ற முயற்சி தெரியுது. நாங்கள் கடவுள் மறுப்பை முற்றிலுமாக ஏற்றுக்கவே முடியாதுன்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு, பாராட்டியிருக்காங்க. யாரு? இந்து மக்கள் கட்சி. எங்கேயாவது நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்களா? குக்கேன் இழுக்கிறத ஒருத்தங்க அவ்வளோ தைரியமாக வச்சிருக்க வாய்ப்பு இல்லை, அதுவும் மனைவியுடன். அது போதைப் பொருள்னு திமுக சொல்கிறாங்கல்ல, அந்த போதைப் பொருள் அப்போ அவங்க ஆட்சியில் IPL ஸ்டேடியத்தில் கூட ஃப்ரீயாக கிடைச்சதுன்னு அவங்க சொல்கிறாங்களா? ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மேடம் கஸ்தூரி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். பரபரப்பான அரசியல் சூழல். ஆட்சிக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பரபரப்புனா எலெக்ஷன் முடிஞ்சு 40-45 நாட்களை தொட்ட போதும் ஒரு பெரிய விஷயங்கள் பேசப்படுகிறது. நிறைய கிரிட்டிசிசம்ஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு தாவேக்காவுடைய ஆட்சி குறித்து பேசப்படுகிறது. நீங்க பல நாட்களா பேசிக்கிட்டு இருக்கீங்க அரசியல் குறித்து. எப்படி பாக்குறீங்க இந்த ஒரு 45 டேஸ் டிவிக்கு? ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம ஒத்துக்கணும், விஜய் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அலை வீசுன்ற ஒரு கற்பனையோ ஒரு நம்பிக்கையோ இல்லை. யாரும் அதை நம்ம எதிர்பார்க்கல. பெரிய வெற்றி அப்படிங்கிறத 2 விதமாக பார்க்குறோம் நம்ம. அது விஜயுடைய வெற்றி மட்டும் இல்லாமல் திமுக தன்னுடைய அராஜக ஆட்சியினால் விஜய்க்கு கொண்டு போய் கொடுத்த ஒரு பரிசா தான் இதை நம்ம திமுகவே கையில இருந்து கொண்டு போய் கொடுத்த பரிசா தான். ஆமா, இன்னைக்கு விஜய் மேல கிரிட்டிசிசம் இருக்கு, விஜய் மேல அப்ரிசியேஷன் இருக்கு, பாராட்டும் இருக்கு, எதிர்ப்பும் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, விமர்சனமும் இருக்குன்னு சொல்றீங்கல்ல. ஆனா ஒன்ன கவனிங்க, இன்னைக்கு அரசியல் விஜயை பற்றிய பாராட்டு, விஜயை பற்றிய விமர்சனம் என்றுதான் சுழல்கிறதே தவிர வேற எந்த கட்சியை பத்தியும் நம்ம பேசவே மாட்டேங்கிறோம். ஆளுங்கட்சி அவங்க தானே மேம், அதனால அவங்கள பத்தி தானே பேசணும். அம்மா புரட்சி தலைவி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது கூட திமுக ஒரு பெரிய வாக்கு வங்கியும் வைத்திருந்தது, மீடியாவையும் ஃபுல்லாகவே அவங்க கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எப்பவுமே அவங்க ஒரு செய்தியிலே இருந்துட்டு இருப்பாங்க. அது இப்போ திமுகவுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளவுதான் மீடியாவை கட்டி தன் பக்கம் வச்சிருந்தாலும் அண்ணாமலை அவர்களுடைய குரல் ஓங்கி ஒலித்து கொண்டு தான் இருந்தது. எதிர்ப்பு குரல்கள், மக்கள் எதிரில் அதிமுகவுடைய குரல் கூட பெரிய அளவில் ஆம்பிளிஃபை ஆகிட்டு தான் இருந்தது. அதுக்கு காரணம் பிரச்சனைகள். அப்படி மக்களுடைய பல்ஸை, பீப்புள் பல்ஸை யார் புரிஞ்சு நடக்கிறாங்களோ அவங்களுடைய குரல் ஓங்கி கேட்டுக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு திமுக தலைகீழாக நின்று பார்க்குது. யாரும் அந்த சேனல்ஸை பார்க்க மாட்டேங்கிறாங்க, யாரும் அந்த பேப்பரை படிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே ஒரு செய்தி வந்தால் கூட இவன் காண்டில் பேசுகிறாயா அப்படின்னு புறம் தள்ளுறாங்க. இதை முதல் முறையாக நான் பார்க்குறேன். திராவிட அரசியல், திராவிட சித்தாந்தத்துக்கு ஒரு முடிவு வந்துட்டதாக தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு.
அது கற்பனைக்கு எட்டாத ஒரு புரட்சி தான். நான் வந்து பாஜகவில் இருக்கிறேன், நான் எதிர்கட்சி, நியாயமா பொறுப்புலயும் இருக்கீங்க. ஆனா உங்க பேச்சு எனக்கே ஆச்சரியமா ஆமா. இருக்கு. ஆனா இன்னைக்கு பாஜக பிரமுகர்களே தவறுகளை சுட்டி காட்டும் அதே நேரத்துல விஜயுடைய சில அணுகுமுறைகளை பாராட்டுறாங்க. ஓகே. அவரு சித்தாந்த ரீதியான தத்துவ ரீதியான வேறுபாடு வேறு. அவர் இங்கிலீஷில் தான் சொன்னால ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸுங்கிறது வேற, நிர்வாக கூட்டுறவுங்கிறது வேற, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோஆப்ரேஷனுங்கிறது வேற. தெளிவாக நான் இன்னைக்கு சட்டசபையில் சொன்னார் பாருங்க. நேற்று நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராட்டுறேன்னு சொல்றாங்க. ஓகே, இந்த கவர்மெண்ட்டை பாராட்டுற போது அவங்க பாராட்டுறேன்னு சொல்றது அவங்க குரல் மட்டும் கிடையாது, அது மேலிடத்தின் குரல் தான். மேலிடத்தின் குரல் தான். அவங்க நிதியமைச்சர் பேசுறாங்கன்னா அவங்க வந்து பிரதமருக்கு ஒரு வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். தமிழ் பெண் இங்க தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் வந்து மத்திய அரசோட இணக்கமா போறதை வந்து நான் பாராட்டுறேன்றாங்க. இதை நான் ஏற்கனவே நிறைய இந்திய அரசுன்றார் அந்த வார்த்தையில கூட சேஞ்சஸ் கொண்டு வந்தார். ஆமா, ஒன்றியம்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது வந்து நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இது சண்டையாத்தான் முடியும். டிஎம்கே 2.0 நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் முயற்சி பண்றாரு. ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற உண்மையான ஒரு முயற்சி அவர் எடுக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஒரு மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும், முதல் முறையாக நமக்கு வந்து வாக்களித்து ஒரு ஆட்சி பீடத்தில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த கௌரவத்துக்கு நம்ம நல்ல பேர் எடுத்துடணும், ஆரம்பத்திலேயே வந்து கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற ஜாக்கிரதை உணர்வும் உண்மையான ஒரு அக்கறையும் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மத்திய அரசுன்னு சொல்லாமல் ஒன்றிய அரசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் இப்போ அதுவும் வேணாம் இதுவும் வேணாம் சமரசமாக போயிடுவோம் இந்திய அரசுன்னுட்டார். இந்திய அரசு, அதாவது நான் டிஎம்கேவும் இல்லை, நான் உங்களுக்கு எதிரும் இல்லை, உங்க ஆதரவும் இல்லை, அதே சமயத்தில் நான் பிஜேபிக்கு நான் கொள்கை எதிரி. அதாவது அவர் தனக்குன்னு ஒரு, அதாவது இத்தனை நாள் யார் வந்தாலும் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில் இருந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக அஃப்கோர்ஸ் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தனி, எல்லாத்துலேயும் தனி. எம்ஜிஆர் அவர்கள் வந்து கேப்பு கண்ணாடி தான் அவருடைய அடையாளங்கள். அதே போல் கலைஞரை பார்த்தீங்கன்னா கருப்பு கண்ணாடி அவருடைய அடையாளம். அம்மாவுக்கு அங்கி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம். இதுல நம்ம அப்பா ஸ்டாலின் அவர்கள் வந்து இதுல சட்டசபையில அவர் வந்து வேட்டி சட்டையில தான் வருவாரு, வெளியே வந்து அவர் பேண்ட் சொக்கால கூட வருவாரு. முதல் முறையாக கோட்டு சூட்ல ஒருத்தர் வர்றாரு தமிழ்நாட்டுக்குள்ள. ஆமா. ஸோ அவங்க எல்லாத்துலேயுமே ஒரு தனி பாதையை புதுசா போட்டுக்கிறாங்க. அந்த புதுமையான யோசனை எனக்கு புதுமையா யோசிக்கிறாங்கங்கிறது ஓகே பிடிச்சிருக்கு. இருந்தாலும் நான் அவர் கோட்டு சூட்டு போட்டுட்டு வர்றது வந்து அதை குற்றம்னு நம்ம சொல்லலை. பட் எதுக்கு நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய பாரம்பரியத்தை ஊருக்கே உணர்த்தணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். பேண்ட் சொக்கா போடுறது வந்து நான் வந்து அதை தவறே கிடையாது. இதில் என்ன இருக்குது, அவர் போடாத கெட்டப்பா அதனால இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுடைய ஒரு தனித்துவத்தை அவர் பண்றப்ப அது இன்னும் எக்ஸாம்பிளா இருக்கும். அப்படி அவர் போடும்போது அது வந்து இப்போ ஒரு காலத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய முடி வந்து கொட்டி அவருக்கு இங்க முன் வழுக்க வந்துருச்சு, இங்கெல்லாம் அப்படி தெரிய ஆரம்பிக்க படங்கள்லயே நம்ம பார்க்க. ரசிகர்கள் என்ன பண்ணாங்க, போய் அங்க வந்து ஹேர் கட் பண்ணிட்டு வருவாங்க. அதே மாதிரி ஸ்டைலா அவருடைய முன்வழுக்கே இவங்க வந்து போய் சலூன்ல போய் உருவாக்கிக்கிட்டு வருவாங்க. அதுபோல் விஜய் அவர்கள் வேட்டி சட்டையோ ஒரு அங்கவஸ்திரமோ போட்டால் அதுக்கு வந்து தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும். அண்டைய மாநிலத்திலையும் அது ஒரு பயங்கர, இப்படி எப்படி கலாம் அவர்கள் ஒரு ட்ரெஸ் கோட்ல இருந்தாரோ அது எப்படி வந்து பாப்புலர். பிரதமர் உலகம் முழுவதும் பிரதமரோட ட்ரெஸ் கோட் வந்து தனியா பார்க்கப்படுது. மோடி எல்லாரும் G5ல பாத்தீங்களா, போன வாரம் ட்ரம்ப் இருந்தாங்க, மெக்ரான் இருந்தாங்க, கீர் ஸ்டாமர் இருந்தாரு, எல்லாரும் இருந்தாங்க. எல்லாரும் மேற்கத்திய சூட்டு கோட்டில் உட்கார்ந்து இருந்தாங்க டைய கட்டிக்கிட்டு. நம்ம பிரதமர் மட்டும் தனியா குர்தா பைஜாமா மேல அந்த ஓவர் கோட்டு பியூட்டியா, அது ஒரு கெத்து.
உலகம் முழுக்க ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு இந்தியா முழுக்க விஜயை ஃபாலோ பண்ணுறதுக்கு அது ஒரு ஏதுவாக இருந்திருக்கலாம் இல்லையா? ஓகே. அது இனிமேலாவது அவர் செய்யணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். ஏன்னா நடுவில் ஒரு நாள் செக்ரட்டேரியட்டுக்கு வேட்டி சட்டையில் வந்தார். எஸ், ஓகே. சூப்பராக இருந்தது. அதே நீங்கள் ட்ரெஸ் கோடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்கலாம். நம்முடைய சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ப கோட்டு சூட்டு வந்து கலாச்சாரத்துக்கு ஏசி ரூமுக்கு ஓகே. நீங்க வந்து மக்கள் பங்காளனா வெளியே வந்து அதை போட்டுட்டு வந்துட முடியுமா இல்லையா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த விஷயங்களை தாண்டி மேம் ஒரு நிர்வாக ரீதியா பல விஷயங்கள் மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த 40 நாளில் பார்க்குறப்ப சில கெட்ட விஷயங்களை பேசுகிறப்ப சில நல்ல விஷயங்களும் பேசுகிறாங்க. ரெண்டுமே பேசுவாங்க. எப்படி பார்க்குறாங்க? ரெண்டுமே பேசுவோம். ஐடியாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த திருவள்ளுவர் மேட்ரு, திருப்பரங்குன்றம் மேட்ரு, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அதுவா தானாகவே மக்களுடைய மன ஓட்டம் தான் அதெல்லாம். ஆனால் இவங்க வந்து இல்லை, நாங்கள் வந்து அப்பீலுக்கு போவோம். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுறதுனால விஜய் அரசுக்கு என்ன பிரச்சனை? ஒன்றை ரொம்ப ஜாகிரதையாக அவங்க யோசிக்கணும். அதை அவங்க மறக்கிறாங்க. நீங்கள் வந்து எல்லாருக்குமான ஆட்சியாக இருக்கணும். நீங்கள் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறீங்க, கஞ்சி நோன்பு இருந்து கஞ்சியும் குடிக்கிறீங்க, சர்ச்சுக்கும் போகிறீங்க. உங்களை ஒரு கிறிஸ்டியனாக யாரும் பார்க்கல. எங்கள் வீட்டு பிள்ளைகளாக உங்களை பார்க்குறோமே இல்லையா? ஆனால் நீங்கள் திருப்பரங்குன்ற தீபம் வந்து இரு சாராருக்கு நடுவில் பிரச்சனை வரும்னு ஏன் சொல்றீங்க? அது போன கவர்மெண்ட் சொன்ன பொய். அது அதை ஏன் நீங்க பிடிச்சிக்கிட்டு நிக்கிறீங்க? யாருக்காக? ஏன்னா இந்து ஓட்டுகள் பிஜேபிக்கு போயிடக்கூடாது, நாம வந்து கிறிஸ்துவ ஓட்டுகளையும் இஸ்லாமிய ஓட்டுகளையும் நம்ம இழந்துடக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது அதற்கான வழி இல்லை. ஏன்னா எப்பவுமே நீங்கள் ஒரு மைனாரிட்டியை சேர்ந்தப்போ நீங்கள் ஆன்டி மெஜாரிட்டியாக பிஹேவ் பண்ணீங்கன்னா உங்களுடைய மைனாரிட்டி அடையாளத்தை வச்சு அரசியல் நடக்கும். ஓகே. அடிப்படையாக பிறப்பால் ஜோசப் விஜய் என்பவர் கிறிஸ்துவராக இருக்கிறார். ஓகே. அவருடைய அமைச்சரவையிலையும் பெருவாரியான இதற்கு முன் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கிறிஸ்துவ இஸ்லாமிய பிரதிநிதித்துவம் இருக்குது. மகளிருக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கட்டுங்க, அது நல்லது. அது வரும், அது நல்லது. மைனாரிட்டிக்கு நிறைய பிரதிநிதித்துவம் இருக்குது. நாட் ஜஸ்ட் அமைச்சரவை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், யாரை பார்த்தாலுமே வந்து ஒரு கிறிஸ்டியன் நேம்ஸ் அதிகமாக முன்னை காட்டிலும் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம அதை குறை சொல்லலை. தகுதியானவர்கள், சரியானவர்கள், நம் நாட்டின் நலனுக்காக யார் சரியான ஒரு சாய்ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்க, நம்ம அதை சொல்லலை. ஆனால் அப்படி இருக்கிறவருங்க இந்து விரோதமாக பேசினா பிரச்சனையாகும். ஓகே. அதை வந்து நான் இதை ஒரு இதுவாக சொல்கிறேன், யோசனையாக கூட சொல்கிறேன், ஒரு பரிந்துரையாக சொல்கிறேன். திருப்பரங்குன்றம் விஷயத்தில் நீங்கள் ஒரு கோர்ட் ஆர்டரை மதிக்காமல் கண்டெம்ட் பண்ணுறீங்க. கோர்ட் ஆர்டரை மதிக்காமல் கண்டெம்ட் பண்ணி இப்போ நீங்கள் அப்பீலுக்கும் போயிருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை? அதுக்கு காரணம் உங்களுடைய மத ரீதியான பயஸா, ஒரு சார்பு நிலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இதெல்லாம் வந்து பிஜேபி கிளப்பி விடுற இது புரளின்னு நீங்கள் சொல்லி அப்படியெல்லாம் நீங்கள் கடந்து போயிட முடியாது. ஏன்னா டிஎம்கே தோத்ததுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். நிர்மல்குமார் அவர்கள் திருப்பரங்குன்றல்ல ஜெயிச்சாருன்னா ஏன் வந்து கிருத்திகா ஜெயிக்கல? டாக்டர் கிருத்திகா ஏன் ஜெயிக்கல? ஏன் ராஜன் செல்லப்பா அவர்கள் ஜெயிக்கல? ஏன் உங்களுக்கு போட்டிருக்காங்க? கொஞ்சம் விஜய்க்காக போட்டிருக்காங்க, கொஞ்சம் மாற்றத்துக்காக போட்டிருக்காங்க. நீங்கள் அப்படியே அதே பல்லவியே பாடினீங்கன்னா எல்லாருக்கும் ஏமாற்றமாகுங்க. மக்களுடைய மன ஓட்டத்துக்கு எதிராக நீங்கள் பண்ணீங்கன்னா அது விஜயாகவே இருந்தாலும் என்டிஆரையே 5 வருஷத்தில் வீட்டுக்கு அனுப்பிச்சவங்க நம்முடைய மக்கள். அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. இந்த நிர்மல்குமார் அவர்கள் இப்போ வந்து சட்ட அமைச்சராக இருக்கிறாரு. அவர் வந்து பாஜகவில் ஐடி விங் சீஃபாக இருந்தார். திருவள்ளுவருக்கு காவி உடை முதலில் போட்டு அந்த உருவகத்தை படுத்தியது திரு நிர்மல்குமார் அவர்கள். பெரிய இஷ்யூ ஆச்சு அந்த சமயத்தில். அது காவி உடை அதை செஞ்சதே அவர் தாங்க அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மூல காரணம். இன்னைக்கு அவரே வந்து மாற்றி பேசுகிறாருங்க. என்னங்க இது?
அப்போ நீங்க மாத்தி பேசுங்க, உங்க மனசை நீங்க மாத்திக்கிட்டீங்க. ஆனா நீங்க இதை நீங்க தான் செஞ்சீங்கிறத நம்ம நாட்டுக்கு சொல்லி தெரியும். பாத்தீங்களா? பாஜக செஞ்சிச்சு பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க தமிழ்நாடு முழுக்க. அது நிர்மல் தான் செஞ்சார். அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் அன்று செய்த விஷயம்தான் அவருடைய பிரச்சாரம் தான் அது. அதை நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா பொய்யாமொழி புலவர் அவரை நம்ம வரவேற்கிறோம். அவர் வந்து ஒரு செயின்ட் போயட்டு தான். பட் அதை உருவகப்படுத்தி கொடுத்து அதை அன்னைக்கு அது ஒரு பெரிய பேசு பொருளானதுக்கு காரணம் அதோடைய கர்த்தா இவர் தான். இன்னைக்கு திடீர்னு நீங்க வந்து அப்படியே டோட்டலா மாத்தி பேசுறது. ஏன் காவி போட்டா என்ன ஆயிரும், வெள்ளை போட்டால் என்ன, கற்சிலையில் வெள்ளையோ காவியோ தெரிய போகிறது இல்லை. அதில் நீங்கள் எப்படி இது காவி தான் வெள்ளை தான் சொல்ல முடியும்? இந்த மாதிரி திமுக மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் வந்து உங்களை கண்டிப்பாக புறம் தள்ளுவாங்க. திமுக மாதிரி சாமி கும்பிடுறவங்க உலகத்திலேயே கிடையாது. வெளியே வந்து தான் அவங்க வந்து இடிக்கிறது பெருமாள் கோயில், படிக்கிறது ராமாயணம்ங்கிறது தான் அவங்களுடைய. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி எல்லா கோயிலுக்கும் மனைவி இல்லைங்க, அவரே கூட எல்லாருமே அங்க வந்து தேவைப்பட்ட போது ஜோசியம், யாகம், பூஜை எல்லாம், வேண்டுதல் எல்லாமே செய்வாங்கங்க. திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சி மேல் தீபம் ஏற்றப்பட்டால் திமுக க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு யாரோ சொன்னதை நம்பித்தான் அதை அவங்க அவ்வளோ அதிகமாக எதிர்த்தாங்க. அது புரியாமல் இவங்க உண்மையாகவே அங்கே ஏதோ கலவரம் வெடிச்சிரும் போல இருக்குன்னு நினச்சி அதையே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து தாவேக்கா அரசு உணர வேண்டும். ஏன்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணீங்கன்னு வைங்க, அடுத்த கேள்வி நான் சொல்கிறேன், நீங்கள் அப்போ லாய்க்கில்லாத அரசா? நீங்கள் வீக்கா? எடுப்பார் கைப்பிள்ளையா நீங்கள்? அங்கே வந்து கலவரம் நடக்கும். யாருக்கு நடுவில் நடக்கும்? இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நடுவில் கலவரம் நடக்குமா? யாரால நடக்கும்? யார் மேலே பழிய போடுறீங்க? இந்துக்கள் மேலேயா இல்லை இஸ்லாமியர்கள் மேலேயா? யார் வந்து கலவரக்காரர்கள்னு சொல்றீங்க? எவ்வளவு தவறான ஒரு அணுகுமுறை இது. திமுக செய்யும் போது எங்களுக்கு தெரியும் இந்து விரோத கட்சி. நீங்க இந்து விரோத கட்சியா? எல்லாருக்குமான கட்சி தானே சொல்லி வந்திருக்கீங்க, எல்லாருக்குமானவர்கள் தானே. அங்க அப்ப இஸ்லாமியர்கள் வந்து இதுக்கு அவங்க வந்து என்னைக்குமே இதுக்கு மறுப்பு சொல்லலை. கடைசியில கம்பல் பண்ணப்பட்டு வலுக்கட்டாயமாக வக்ஃபை சேர்த்தாங்க, கோயிலை சேர்த்த அந்த மஸ்ஜிதை சேர்த்தாங்க, தர்கா சேர்த்தாங்கங்கிறது தர்கா தரப்பினர். இப்போ சமீபத்தில் திமுகவுடைய விஷமங்கள் அது. ஆனால் இத்தனை வருஷம் இல்லாத ஒரு எதிர்ப்பை நீங்கள் வந்து இன்னைக்கு நம்புறீங்கன்னா நீங்கள் அப்போ யாரை வந்து இஸ்லாமியர்களை தவறான ஒரு கண்ணோட்டத்தில் தாவேக்கா பார்க்குதா அப்படிங்கிற கேள்வி எழும் அப்படிங்கிறீங்க. ஓகே, கேள்வி எழும் இல்லை, இதோ எழுந்து நான் சொல்கிறேன். தாவேக்கா பார்க்குதா? தர்கா தரப்பினர் வந்து கலவரக்காரர்கள்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இந்த ஆட்சி சொல்லுதா? இல்லை தீபம் ஏற்ற போகிறவங்க 2 பேரோ 4 பேரோ கோர்ட்டில் 4 பேர் போகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. பக்தர்கள் 4 பேரால் அங்கே ஒரு பெரிய கலவரம் வெடிச்சிருமா? ரொம்ப தவறான அணுகுமுறை இது. இது போன்ற விமர்சனங்கள் இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன்னா, பாராட்டியும் நம்ம சொல்கிறோம். நீங்கள் மைனாரிட்டி ரெப்ரசன்டேஷன் நிறைய கொடுக்கும் பொழுது ஆன்டி மெஜாரிட்டியாக இருக்கக்கூடாதுங்கிற எச்சரிக்கை மணியை நாங்கள் அடிக்கிறோம். பெண்களுக்கு இதுவரை இல்லாத பெண்ணுரிமை பெரியாரு ஆச்சா பூச்சான்னு பேசின யாருமே, ஏன் அம்மா புரட்சி தலைவி ஆட்சியில் கூட அவங்க பெண்ணுக்கு பெண்ணாக ஆணுக்கு ஆணாக இருந்தாங்க. ஆனால் 4 பெண்களுக்கு இன்னைக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்கங்கிறது ஒரு பெரிய பாராட்டுறேன். பெண்ணாக எனக்கு அது ஒரு பெருமை, அதை மிகப்பெரிய அளவில் பாராட்டுறோம். அடுத்தது பட்டியலினத்தவருக்கு வரலாறு காணாத ஒரு பங்கு கொடுத்துருக்குறாங்க, பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு அவங்களுக்கே வந்து ஐ திங்க் 6 + கூட்டணி கட்சிகளில் இன்னும் 2 பேர் 8 பேருங்கிறது வந்து நாட் அ ஜோக்கு. அது எல்லாருமே டிசர்விங்காக இல்லையா அப்படிங்கிறது கூட நான் வரல. ஏன்னா கூட்டணி கட்சிகளில் கட்டாயத்தின் பேரில் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, அது உங்கள் கையில் இல்லை, அவங்க சாய்ஸ். ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ண ஒவ்வொருத்தரும் சூப்பர். ஓகே, தவைக்கால அதை நம்ம பாராட்டுறோம். அடுத்தது நான் இப்போ பார்க்குற வரைக்கும் 45 நாளில் பார்க்குற வரைக்கும் ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுக்கணுன்ற முயற்சி தெரியுது.
இது ஒன்றும் புதுசு இல்லை. அண்ணன் சீமான் அவர்கள் பல வருடமாக பேசி கொண்டிருக்கிற விஷயம். அதை வந்து இவங்க இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை போக போக நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் சரியா பயன்படுத்துறாங்க. ஓகே, இந்த ரெய்டு விடுறது, அமைச்சர் ஏவா வேலு மேல ரெய்டு போறது, இதெல்லாம் வந்து திமுக கூட பண்ணாங்கங்க. ஆட்சிக்கு வந்ததும் வெள்ளை அறிக்கை கொடுக்கறது, ஆட்சிக்கு வந்ததும் அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிக்காரர்களை ரெய்டு விடுறது, கேஸ் போடுறது. திமுக ஆட்சியில் ரெய்டு பண்ணாங்க. திமுக ஆட்சியில் வெள்ளை அறிக்கை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, சப்மிட் பண்ணாங்க. நோபல் பரிசு பெற்றவர்களை கூப்பிட்டு ஒரு எக்கனாமிக் கவுன்சில் ஒன்று போட்டாங்க. அப்புறம் ஐ திங்க் குட்கா கேஸு போட்டாங்க. அளவுக்கு மீறிய வருமானத்துக்கு அதிகமாக இது போட்டது வந்து இன்னைக்கு கேண்டிடேட்டான இந்த பல பேர் மேலே, அமைச்சர்கள் மேலே அதிமுக மேலே போட்டாங்க. இவங்க வந்து ஊழலுக்கு எதிராக இருக்காங்கன்னு நம்ம நினைச்சோம், ஆரம்பத்தில் நினைச்சோம். அப்புறம் நினைச்சோம் போக போகன்னு சிரிப்பா சிரிச்சு போச்சு. அது போல இன்னைக்கு இவங்க செய்யறது, குறிப்பாக அமைச்சர் TR ரமேஷ் அவர்கள் அறநிலையத்துறையில அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கிறாரு. ஒன்னொன்னுமே நான் இல்லைங்க, எல்லாருமே பாராட்டுறாங்க. இவருக்கு தத்துவார்த்த ரீதியா எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க எல்லாம் இன்னைக்கு இந்த இந்து மக்கள் கட்சி பாராட்டியிருக்காங்க. இந்த மாதிரி பெரியார் மண் கிடையாது இது, நாங்கள் வந்து கடவுள் மறுப்பை முற்றிலுமாக ஏற்றுக்கவே முடியாதுன்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு, பாராட்டியிருக்காங்க. யாரு? இந்து மக்கள் கட்சி. எங்கேயாவது நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்களா? அமைச்சர் ரமேஷ் அவர்களுடைய அறநிலையத்துறையில் நேராக போய் கான்ட்ராக்ட் விடுறது, அந்த காசை எடுத்து கலெக்ஷன் எடுத்து கான்ட்ராக்ட் விடுறது, கல்யாண மண்டபம் கட்டுறது, கல்லூரி கட்டுறது, கோயில் எங்கேயோ இருக்கும், இவங்க தங்க தொகுதியில் வந்து அதுக்கு செலவு பண்ணிக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்ததை உடனடியாக நிறுத்தியிருக்கிறாரு. அது வந்து நீதிமன்ற தீர்ப்பு. ஆனால் நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தணும்னு அவசியம் இல்லையே, உடனடியாக நிறுத்தியிருக்கிறாரு. உடனடியாக அதில் வந்து கணக்கெடுப்பு நடத்துகிறாருங்கிறத பக்கா ரைட் விங் பீப்புள் பாராட்டியிருக்கிறாங்க. டெம்பிள் ஆக்டிவிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா, எல்லாருமே பாராட்டி இருக்கிறாங்க. அது போல ஏதோ ஸ்ரீதர், இப்போ TR ரமேஷ் அவர்கள், மிஸ்டர் TR ரமேஷ் வந்து அந்த டெம்பிள்ஸ் அவர் பாராட்டியிருக்கிறாரு. அவர் வந்து இது அத்தனை RTI கேஸ் போட்டிருக்காரு அவர் போன ஆட்சியில். இப்போ வந்து ஸ்ரீதர் வெம்பு அவர்கள் பாராட்டி இருக்கிறாரு. பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் வந்து அப்படியே கடந்தது 5 வருஷமா சும்மா மோட்டு வேலையை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தோம், நாங்கள் எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல, லஞ்சம் கொடுக்க முடியலை, அந்த அளவுக்கு தலைவிரிச்சு ஆடிடுச்சு, நாங்கள் ஒன்றுமே செய்யலைங்க, தானாக வந்துருச்சுங்க லைசன்ஸ்ன்னு காட்டுறாரு. அவரை தொடர்ந்து அவருடைய த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா பல கல்வியாளர்கள் வந்து ஆமாம் எங்களுக்கும் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு மாற்றம் நடக்குது. அதற்கு நம்ம வந்து பள்ளி கல்வித்துறையை வந்து பாராட்டுறோம். திரு ராஜ்மோகன் அவர்களில் வந்து நம்ம நண்பராக இருந்ததை தாண்டி அவர் அப்போவே வந்து என்றைக்குமே அவர் சமூக ஆர்வலர். அதை அரசியலுக்கு வந்தால் அவர் மாறுவாரான்னு நினச்சேன், இல்லை, நேர்மையா இருக்கிறாரு, உண்மையா நம்ம கூட பேசுறாரு. இது அரங்குக்கு வந்து நம்மகிட்டே நேர்காணலாம் கொடுத்துருக்காரு, பேசியிருக்காரு. ரொம்ப பெருமையா இருக்குங்க, நமக்கே பெருமையா இருக்கு. கண்டிப்பா அதுக்கெல்லாம் பாராட்டுறோம். ஏன்னா கல்வியை தவிர வேற என்னங்க இருக்கு? தீபம் ஏத்துறது கூட ரெண்டாவதுங்க, கல்வி ஒளியை ஏத்துறது தாங்க ஃபர்ஸ்ட். அதை செய்யறாங்க, அதெல்லாம் பாராட்டுறோம். ஆனா ஒண்ணு, எந்த இடத்துலையும் திமுக செஞ்சது எல்லாம் கரெக்டுன்னு யாராவது உங்களை நம்ப வச்சா அதை நம்பிடாதீங்க. ஏன்னா அதுக்காக தான் அவங்கள நாங்கள் கல்தா கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வந்து போதைப் பொருளுக்கு எதிராக ஒரு பேரணி ஒன்று, ஒரு ஓட்டம், ஆமாம், அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை ஒரு நல்ல முன்னெடுப்பாக நம்ம பார்க்குறோம். பட் அந்த மாதிரி ரீல்ஸ் போடுறதுனாலையும் ரேலி பண்ணுறதுனாலையும் ரன் பண்ணுறதுனாலையும்லாம் வந்து போதையை ஒழிச்சிட முடியாதுங்க. அதுக்கு வந்து சோர்ஸ்ல அடிக்கணும், அதிகாரம் இருக்கு. அப்போ அது காவல்துறை சட்ட ரீதியா எடுக்கணும். ஓகே, சட்ட ரீதியில காவல்துறைக்கு தெரியாம குற்றவாளிகள் அவ்வளோ சீக்கிரம் தப்பிச்சுலாம் போயிட முடியாது. ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான தமிழக போலீஸ் தானே. நீங்க வந்து மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நீங்க வந்து இதை கிராக் டவுன் அப்படின்னு சொன்னா, பிலிப்பைன்ஸ்லயே வந்து ஒழிச்சு கட்டிட்டாங்க அந்த அதிபர் இது கொடுத்ததுனால, ஃபுல் இது ஃப்ரீடம் அப்படின்னு கிராக் டவுன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பெண்கள் பாதுகாப்பு, போதைப்பொருள் அரக்கன், இந்த ரெண்டுக்காகத்தான் மாற்றத்தை மக்கள் விரும்பி இருக்கிறாங்க. அந்த 2 விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பு கண்டினியூ ஆகுதுன்றீங்க.
நம்ம ஓகே ஒரே நாளில் எல்லாத்தையும் சரி பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறோம். பட் எல்லாத்துக்கும் நீங்கள் தவணை கேட்டீங்கல்ல சிஎம் சார், இதுக்கு தவணை என்ன தவணை கேட்க முடியுமா? எவ்வளோ தவணை கேட்கலாம்? இன்னும் ஒன்று தான், ஒரு அன்றைக்கி என்ன ஒரு 6 இன்சிடென்ட்ஸ் தான் வந்தது. 6 சிறுமி தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சொல்ல முடியாது. கொஞ்சம் தவணை கொடுங்க, ஒரு 6 மாதம் தவணை கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் சரி சொல்லலாம் முடியுமா? முடியாது. இந்த விஷயத்துக்கு சொல்ல முடியாது. உடனடியாக எல்லாரையும் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவர் கைதுன்னு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அது ப்ரிவென்ஷன் பண்ணணும் இல்லை? ஸோ இது உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறோம். பெண்கள் பாதுகாப்பு இன்னைக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை. அது யார் தப்பு, முன்னாடி இருந்தவங்க தப்பா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு இதுக்காக தான் ஓட்டு போட்டிருக்கோம். 45 நாள் ஆகிப்போச்சு. இன்னைக்கு நீங்கள் என்ன உதாரணமாக இருக்கிறீங்க மக்களுக்கு? பர்சனல் லைஃப் பேசக்கூடாது, பட் நான் சொல்கிறேன், ஒரு தலைவர் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. அதில் நீங்கள் எந்த மாதிரி உதாரணத்தை மக்களுக்கு கொடுக்குறீங்கங்கிறது பார்க்கத்தாங்க வேண்டியிருக்கு. பாருங்க, இப்போ உங்கள் கூட்டணி அமைச்சர் போய் குழந்தைங்களுக்கு மசாஜ் பண்ணுறேன் விஸ்வநாதன் அவர்கள், அவர் போய் என்ன காங்கிரஸ் அமைச்சர், அவர் காங்கிரஸில் இப்படியெல்லாம் இருப்பாங்க. அது ஒன்றும் புதுசு கிடையாது, தமிழ்நாட்டுக்கு புதுசு. ஏன்னா இப்போ தானே இவங்க அமைச்சராக இருக்கிறாங்க. யாராவது போய் வயசு பொண்ணுங்க அங்கே அந்த சிறுமிகளை போய் நீங்கள் மசாஜ் பண்ணுறீங்க, யார் கேட்டான்ற? நீங்கள் அமைச்சராக அழகாக இருக்க வேண்டியது தானே. எங்கெங்கேயோ நீங்கள் முட்டிக்கு மேலே தொடுறீங்க. இது என்ன ஆகும்? நீங்கள் எந்த ஒரு இன்டென்ஷன் இல்லாமல் ஒரு நார்மலாக தான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பார்க்குறவங்களுக்கு நாளைக்கு கெட்ட எண்ணம் இருக்கிறவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? நானும் மசாஜ் பண்ணுறேன்னு போவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கங்கிறது சமூகத்தில் எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்குதுங்கிற ஒரு அடிப்படை யோசனை கூட இல்லாமல் நீங்கள் போய் எப்படிங்க நம்ம வீட்டு பிள்ளைகளையே நாம் தந்தை மகளுக்கு மசாஜ் பண்ணிடுவாராங்க? அப்படியெல்லாம் ஒரு வயசுக்கு மேலே பண்ண முடியாது. பப்ளிக்கில் நான் ஒத்துக்கிறேன், பப்ளிக்கில் நீங்கள் எந்த தவறான எண்ணத்தோடையும் நீங்கள் பண்ணிடல. ஆனால் இது ஆர்வ கோளாறா இல்லையா? நாளைக்கு இது ஒரு கெட்ட எண்ணத்து இருக்கிறவங்க, அவர் பண்ணாரு நான் பண்ணா மட்டும் நீ போலீஸ்ல பிடிப்பான்னு கேட்பானா மாட்டானா? நான் ஈவ் டீசிங்க பண்ணலையே, நான் அத்துமீறவே இல்லையே. போக்சோவே போடலான்றாங்க இந்த இன்சிடென்ட்டுக்கு. போக்சோ போடக்கூடிய இது இல்லை. இதை நான் ஆணித்தரமா சொல்றேன், இதை மகளிர் ஆணையம் கண்டிப்பா கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். ஏன்னா நீங்க தவறான எண்ணத்தோட பண்ணலைங்க, ஆனா செயல் தவறுங்க. குட் டச் பேட் டச்னு நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். அமைச்சருக்கு யார் கற்றுக் கொடுக்கறது குட் டச் பேட் டச்சு? இனி வரும் காலத்தில் இப்படி எல்லாம் நடக்காம இருக்கணும். ஆனா அதுக்கு அவர் ஒரு விளக்கமாவது கொடுக்கணும் இல்ல? கண்டிப்பா கொடுக்கணும் இல்ல? நீங்க ஒளி இப்ப என்ன சைலண்டா இருந்தீங்கன்னா எல்லாரும் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நாளைக்கு இதுவே வேற விதமா தலையெடுத்து வந்துச்சுன்னு வைங்க, அப்போ கேட்க மாட்டானா குற்றவாளி? நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் கால் வலிக்கு ஒத்தடம் கொடுத்தேன், என்ன நீ அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ அமைச்சரை போய் கேள்வி கேட்பான மாட்டானா ஒரு குற்றவாளி? இதெல்லாம் தான் என்ன மாதிரி உதாரணங்களை விஜய் அவர்களும் விஜயுடைய அமைச்சர்களும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. தாவேக்கா குறித்து சமீபத்தில் ஒரு வீடியோ, ஒரு அமைச்சர் கில்லி ஷரத் அப்படிங்கிற அமைச்சர் குறித்தான வீடியோ பரவிட்டு இருக்கு. ஒரு IPL மேட்ச்சில் அவர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணார் அப்படிங்கிற வீடியோவை அவரே போட்டிருக்காரு. தக் லைஃப் மூமெண்ட்டுன்னு போட்டிருக்காரு. அது ஒரு பக்கம். இந்த மாதிரி ஒரு பக்கம் நீங்கள் போதைக்கு எதிராக போகிறீங்க, மாரத்தான் போகிறீங்க, சொல்கிறீங்க சிஎம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறப்ப உங்கள் அமைச்சரே இப்படி பண்ணியிருக்காருன்னு திமுக ஒரு பக்கம் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அது இல்லைன்னு அவர் மறுக்கிறாரு. குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயம்? இல்லை, கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. அது கொஞ்சம் சஸ்பெக்டாக தான் இருக்குது. இன்னைக்கு மனித வள மேலாண்மை துறை, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு மினிஸ்டராக இருக்கிறாரு. ஆனால் அவர் ஒரு ரசிகராக ஆரம்பித்தவர் தான் அவருடைய கரியரு. 2 விதமாக பார்க்கலாம். எனக்கு டக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் எனக்கு யார் என்ன எதுவுமே தெரியாமல் அதை பார்த்தா, ஒரு இளைஞரும் ஒரு இளம் பெண்ணும் சேர்ந்து IPL பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ரூபா நோட்டை வச்சு இப்படி வச்சுக்கிட்டு ATM கார்டை வச்சு அந்த பொடியை லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய சினிமாவில் நம்ம பார்த்துருக்கோம். அது கொக்கைனை தான் அப்படி லைனாக போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ரூபாவை சுருட்டி அதை ஸ்னார்ட் பண்ணுவாங்க. இதை நம்ம
டிவில எல்லாம் பார்த்துருக்கோம், நிறைய படங்கள்ல பார்த்துருக்கோம். இவரே அதை தக் லைஃப் அப்படின்னு எடுத்து தன்னுடைய வீடியோல ஸ்டோரியில வச்சிருக்காருன்னு சொன்னா கண்டிப்பா கொக்கைன் இழுக்கிறத ஒருத்தங்க வந்து அவ்வளவு தைரியமா வச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதுவும் மனைவியுடன். அது மனைவி தானே. அவங்க எனக்கு தெரியல சரியா, அது அவங்க அந்த லேடி அவங்க எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறப்ப கூட மனைவி இருக்காங்க. அந்த வீடியோல அது யாரு என்ன பெண்ணுன்னு தெரியல. அவங்க கொடுக்கும்பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, பெனிஃபிட் ஆஃப் டவுட் என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இவங்க நிஜமாவே ஏதோ ஒரு பைசா பெறாத ஒரு மாத்திரையவே அடிச்சுக்கிட்டு இருந்துட்டு பாரு நான் கொக்கைன் அடிக்கிறேன் பாருன்னு ஜோக்கான், அந்த மாதிரி ஒரு நகைச்சுவைன்னு நினைச்சு அதை தக் லைஃப் அப்படின்னு நினைச்சு பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பார்த்தா இல்ல அது அப்படி தெரியல. அவரு குழந்தைக்கு மருந்துங்கிறாரு. அந்த குழந்தை எங்க ஐபிஎல் பார்க்க குழந்தைய இவங்க எங்க விட்டுட்டு வந்தாங்க? அப்போ சின்ன என்ன இருக்கும், இது வந்து சில வருடங்களுக்கு முன்னாடிங்கிறாரு, 2 வருஷம்னு சொல்றாங்க. இப்பவே அந்த குழந்தைக்கு 3 வயசு தான் இருக்குன்னு தோணுது. அப்போ ஒரு பச்சை குழந்தைய நீங்க வீட்டுல விட்டுட்டு நீங்க ஐபிஎல் பார்க்க வந்தீங்களா? அந்த அளவுக்கு நீங்க வந்து மாத்திரை கொடுப்பாங்களான்னு சில மருத்துவர்கள் மாத்திரை கொடுக்க முடியாது. அப்படியே கொடுக்கறதா இருந்தாலும் அந்த மாத்திரையை நீங்க ஐபிஎல் பார்த்துக்கிட்டு தான் வெட்டுவீங்களா? குழந்தை வீட்டுல இருக்கு, நீங்க இங்க குழந்தை அங்க கண்ணுல அந்த வீடியோல இல்ல. அப்ப குழந்தை எங்கேயோ இருக்கு, நீங்க மாத்திரை எதுக்கு இடிக்கிறீங்க? ஒண்ணு. ரெண்டாவது, சிறப்பு தாங்க கொடுப்பாங்க. 3 வயசு வரைக்கும் மாத்திரையை பொடி பண்ணி தண்ணியில கரைச்சி கொடுக்குற மாதிரிலாம் அதை எதுக்கு அவர் ஸ்டேடியத்துல பண்றாருன்னு தெரியல. சிறப்பு தான் கொடுப்பாங்க. அப்படி வந்து சிறப்பு, ஏன்னா குழந்தைக்கு மிஞ்சி மிஞ்சி போனா வயிற்று வலி, தலைவலி, சளி இதானே வரும், ஜுரம், பேராசிட்டமால் தான் கொடுப்பாங்க, சிறப்பு தான் கொடுப்பாங்க. இது புதுசா இருக்கு. அதுக்கு எதுக்கு அந்த ரூபா நோட் வச்சு அப்படி மறைச்சு பண்றாங்க? அந்த ப்ராசஸிங்கே ஒரு ரொம்ப ஆர்கனைஸ்டா சினிமால பாக்குற மாதிரி இருக்கு. அது நமக்கும் தெரியல, பட் அது படத்துல பாக்குற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து விளக்கம் கொடுக்கலன்னா கூட இதை வந்து நான்லாம் கவனிச்சிருக்க மாட்டேன். நான் விளக்கத்தை பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை பார்த்தேன். ஓகே. தர்ம சங்கடம் தாங்க இது. ஒரு மினிஸ்டர் நார்மல் மேன் பண்றதே தப்பு. எத்தனை கேள்விகள் பாருங்க. அந்த பெண் யார், பக்கத்துல இருந்த இளம் பெண் யார், இப்போ மனைவி அவங்க தானா? இல்ல அது நமக்கு தெரியல, அதுக்குள்ள நம்ம போக முடியாது. சோ அதனால தெரியல இல்ல ஆமா அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல. ஒரு கன்ஃபியூஷன் நிறைய இருக்கு. எதுவா இருந்தாலும் நான் ஒரு பெண்ணாவும் ஒரு தாயாவும் என்ன சொல்லுவேன்னா, நீங்க உங்களுடைய விளக்கங்களை எப்படி வேணா வச்சுக்கோங்க, குழந்தை மேல போய் சத்தியம், குழந்தை மேல போய் சொல்லிடாது. அந்த வீடியோல எக்ஸ்பிளனேஷன்லயே குழந்தைய கொண்டு வந்திருக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஒரு இது குறித்து விளக்கம் கொடுக்க வரப்ப குழந்தைய கூட வச்சுக்கிட்டு பேசுறதே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அது எஸ்கேப்காக கொண்டு வர மாதிரி. குழந்தைய வச்சுக்கிட்டு உண்மை மட்டும் சொல்லுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். குழந்தை மேல போய் சொல்லிடாதீங்க. நான்லாம் வந்து ஒரு எனக்கு தெரியும், ஒரு தாய், அந்த குழந்தை நல்லா இருக்கட்டும். இன்னைக்கு அவங்க அப்பாவை அது காப்பாத்துதுன்னா ஏதோ ஒரு வகையில அது ஓகே, நல்லா இருக்கட்டும். பட் இந்த மாதிரி நிறைய நான் ஒண்ணுங்க, இந்த இந்த அளவுக்கு வேகத்தை திமுக மட்டும் கடைசி 2 வருஷத்துல காமிச்சிருந்தாங்க. கண்டுபிடிச்சாங்க பாருங்க மேம். இந்த நாட்டுல போதைப் பொருள் இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடியான ஸ்டோரியை இன்ஸ்டால இருந்து எடுத்து இன்னைக்கு கம்பேர் பண்றாங்க. அது வந்து போதைப் பொருள்னு திமுக சொல்றாங்கல்ல, அந்த போதைப் பொருள் அப்போ அவங்க ஆட்சியில ஐபிஎல் ஸ்டேடியத்துல கூட ஃப்ரீயா கிடைச்சதுன்னு அவங்க சொல்றாங்களா? ஓகே, திமுக சொல்லுதா? கொண்டு போக முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத, அப்படி போயிருந்தா அதுவும் கேள்விக்குறிதான். அவர் என்ன வீட்டுல லேப் வச்சு பண்ணாரா? அவங்களுடைய குற்றச்சாட்டு கேட்கிறேன். எங்க இருந்து கிடைச்சது? யார் மூலமா, யார் ஆட்சியில விற்பனை ஆச்சு? எங்க இருந்து கிடைச்சது? நீங்க பாத்துக்கிட்டு சும்மா இருந்தீங்களா? இப்பதான் உங்களுக்கு கண்ணில் தெரியுதா? அன்னைக்கே பார்த்துருப்பீங்கல்ல இந்த ஸ்டேட்டஸை, அன்னைக்கே பிடிச்சிருக்கலாம்ல. இல்லை அவரே வச்சிருக்காருங்கிறது வந்து நமக்கு டவுட்டாக தான் இருக்கு. அதனால ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் நம்ம கொடுக்குறோம். இருந்தாலும் இங்க இப்ப யார் அமைச்சர், நேற்று வரைக்கும் யாருன்னே தெரியாதவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன துறைன்னே சத்தியமா இப்ப கூகுள்ல தேடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். இஷ்யூ வந்த பிறகுதான். சொல்லல, சாமானியர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. பட் அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், அவங்க பேர்லாம் நமக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு. இப்ப ரமேஷ் சொல்றோம், செயல்பாடு நமக்கு தெரியும், செயல்பாடு உடனே அவங்களுடைய பேர் நம்ம மனசுல பதியுது. சோ அந்த மாதிரி ஆக்டிவா ராஜ்மோகன் செயல்பாடு நம்ம பாராட்டுறோம். இது கொஞ்சம் தகராறா தான் இருக்கு. பார்ப்போம் மேம். அதே மாதிரி நான் மறுபடி சொல்றேன், ஒரு நீங்க இத்தனை நாள் இருந்தது வேற, இப்ப இருக்கிறது வேற. உங்களை வந்து தமிழ்நாடு கூர்ந்து நோக்குறது மட்டும் இல்லாம உங்களை நம்புது.
அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணுங்க. உங்களுக்கு எத்தனையோ தாய்மார்களும் பெண்களும் இளம் பெண்களும் ஜென்சியும் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து அது கஞ்சா அப்படிங்கிற சந்தேகத்தையும் நீங்கள் விடக்கூடாது. கேக்கு வெட்டுற மாதிரி விஷயங்களையும் நீங்கள் விடக்கூடாது. பர்சனலுங்கிறது பர்சனலுங்க. ஆனால் நீங்கள் பொது வெளியில் கேக்கு வெட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா கேள்வி கேட்க தான் கேட்பாங்க. எந்த மாதிரி உதாரணத்தை நீங்கள் வந்து மக்களுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். மக்கள் இன்னைக்கு ரொம்ப சுட்டியா இருக்காங்க. பழைய போட்டோன்னு சொல்றீங்களா, உடனே கேட்குறாங்க பக்கத்துலயே இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போதானே எடுத்திருக்கு, எங்க காஞ்சூலேருந்து வந்திருக்கு கேக்குன்ற அளவுக்கு தெளிவா இருக்கிறாங்க. நான் இருக்கேன்ல ஹைதராபாத், அங்கேருந்து வந்திருக்கு. இன்னொரு அந்த கேக்கு 2500 ரூபாய்க்கு இன்னொரு ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கு. இப்படியெல்லாம் வந்து உட்காந்து அக்கு வேற ஆணி வேற அதை வந்து, ஏன்னா அன்னைக்கு விஷவாயு சம்பந்தம் நடந்ததுனால முதல்வர் சட்டமன்றத்துக்கு அங்க கொண்டு வந்த கேக்கை திருப்பி அனுப்பிச்சிட்டாரு, கேக் வெட்டி கொண்டாடலன்னு சொன்னப்ப இந்த ஒரு போட்டோ வருதுன்னா நம்ம எப்படி நம்ம அப்பதான் ஆஹா இவர் கொண்டாடலையான்னு நினைச்சிட்டே இருக்கும்போது இது வருது. வெளியே ரியாக்ஷன் எப்படி தெரியுமா, அப்பா எந்த போட்டோவும் வரலப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்துல வந்துடுச்சு. இல்ல இன்னொன்னு பார்க்க வேண்டியிருக்குமா, அவர் என்ன மேம் அவரா போஸ்ட் போடுறாரு இல்ல அவர் கட்சிக்காரங்க போடுறாங்களா, அதே அதர் சைடு ஆங்கிள்லயும் நம்ம பாதிப்பியா இருக்குங்க. நீங்க பழைய போட்டோன்னு சொன்னீங்கன்னா அப்ப அடுத்த கேள்விக்கு வரும் இல்ல, அப்ப எத்தனை நாளா நடக்குது இது, கேட்க வெட்டுறத சொல்றேன், வரும் இல்ல கேள்வி. ஓகே, கவனமா தாங்க இருக்கணும். இதெல்லாம் தேவையில்லைன்னு நம்ம நினைக்கிறோம். அது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி. நிறைய விஷயங்கள் சமகால அரசியல் குறித்தும் தாவேக்காவினுடைய செயல்பாடு குறித்தும் எங்களுக்காக அரங்கிற்கு வந்து பகிர்ந்து கொண்டீர்கள். என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி.